இதே இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கட்டும்? முந்தா நாள் பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு, நேற்று மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு என்ன குழம்பு சாப்பிட? சாதாரண என்ன குழம்பு சாப்பிடணும்னு தோண மாட்டேங்க. மறுமொழி உனக்கு உள்ள வேற ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. அப்புறமா எனக்கு என்ன குழம்பு சாப்பிடணும்னு தோணுதோ அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரி அத்தை, எனக்கு துணி துவைக்க வேண்டிய வேலை இருக்குது, அதை போய் பார்க்கேன். என்ன குழம்பு வைக்க சொல்ல? ஏத்தே நான் போயிட்டு வரேன். எங்கே மறுமொழி போகிறேன்? ஏத்தே உங்களுக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்கா? வெளியே போகிறவளை பார்த்து எங்கே போகிறேன்னு கேட்கிய? போகிற காரியம் உருப்படுமா? இப்போ எதுக்கு நீ கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்க? வெளியே போகும்போது நான் இந்த இடத்துக்கு தான் போகிறேன்னு நீ சொல்லியிருந்தா நான் ஏன் நீ எங்கே போகிறேன்னு கேட்க போகிறேன்? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ எங்கே போகிறேன்னு நான் கேட்கறதுக்குள்ளேயே வானத்துக்கும் பூமிக்கும் தையதகன்னு குதிச்ச. வீட்டிலேருந்து வெளியே வேறு இடத்துக்கு போனதில்ல, போகிறேன்னு சொல்கிறது மட்டும் உனக்கு தப்புன்னு தோணலையா? ஏத்த தோணணும்? எதுக்கு தோணணும்? தோண வேண்டிய அவசியமே இல்லையே. நான் போகிறது வேறு இடமா இருந்தால் தோணும். போகிறது எங்கள் அம்மா வீடாச்சே. 22 வருஷமாக இருந்து வளர்ந்த வீடு அது. நெபர் மர்மலே, நீ கல்யாணம் கட்டி இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இனி இந்த வீடு தான் உன் சொந்த வீடு. எங்கள் அம்மா வீடும் சொந்த வீடு தான், வாடகை வீடு இல்லை. நான் சொல்லுறது உனக்கு புரியல, அதான் நீ இப்படி பேசுக. தமிழில் தானே பேசுக, எனக்கு நல்லாவே புரியுது. உன் நடவடிக்கையை பார்த்தா புரிஞ்சிட்டு நடக்கிற மாதிரியே தெரியல. பார்க்கலாம் தெரியாதத்த, பார்க்க தான் தெரியும். என்னத்த தெரியுதோ தெரியல. சரியத்த, அப்புறமா வந்து பேசிக்குவோம். இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். நெபர் மர்மலே, சும்மாலாம் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது. எனக்கும் தெரியாத சும்மா போகிறது தப்புன்னு. அப்போ போகாமல் இருக்க வேண்டியதானே? அதுக்கெல்லாம் இதுக்கத்த போகாமல் இருக்கணும். நீங்கள் இப்படியே சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தான் அத்தை நேற்றுக்கே ஒரு 1/2 கிலோ மிச்சரை வாங்கி வச்சுட்டேன். என்னது மிச்சர் வாங்கி வச்சுருக்கியா? எனக்கும் ஏதாவது சாப்பிடணும் போல தான் இருக்குது, எனக்கும் கொஞ்சம் தா. உங்களுக்கு ரொம்ப தான் ஆசை அத்தை. நான் ஒன்றும் இதை உங்களுக்குன்னு வாங்கலை, உனக்கு திங்கன்னு வாங்கினேன். எனக்கு ஒன்றும் வாங்கலை, எங்கள் அம்மா வீட்டுக்கு கொண்டு போக தான் வாங்கினேன். உங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்கு? நீங்கள் தானே அத்தை கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி சொன்னீங்க சும்மாலாம் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு. அதனால தான் அத்தை நேற்றுக்கே 1/2 கிலோ மிச்சரை வாங்கி வச்சுட்டேன். சரி அத்தை, மீதி விஷயத்த நான் வந்த பிறகு பேசலாம். இப்போ நான் போயிட்டு வரேன்.